இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ரோ விட்ஜெட். ஸோ ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதை ரோ வைஸ் நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ணி அதை அலைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை ரோ விட்ஜெட்டில் நம்ம கொண்டு வந்து கண்டென்ட்டை நம்ம அலைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாடி கிரியேட் பண்ணிக்கலாம். பாடியில் ஒரு காமன் கண்டெய்னர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நமக்கு வந்து எல்லா எலமெண்ட்ஸும் வந்து ஃபிட் ஆக போகுது. ஸோ இந்த என்டையர் பாடியை வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைல்டு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த சைல்டு தான் நமக்கு ரோ விட்ஜெட்டாக கிரியேட் ஆக போகுது. ஸோ சைல்டில் ஒரு ரோ விட்ஜெட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ரோ விட்ஜெட்டில் நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மோர் தென் ஒன் கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால என்ன பண்ணுறோன்னா சில்ட்ரன் யூஸ் பண்ணி இதில் ஒரு 3 கண்டெய்னர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிற கண்டெய்னர், அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் கொடுக்க போகிறோம். ஹைட் வந்து ஒரு 100, விட்த்து ஒன்று 100. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துக்கிறோம். ஒரு ஸ்கொயர் மாதிரி நமக்கு இந்த கண்டெய்னர் கிரியேட் ஆக போகுது. இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் ஹைட் வந்து 100, விட்த்து 100ன்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் கண்டெய்னர் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஒரு 3 கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னரையே நான் காப்பி பண்ணி 3 வாட்டி இதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இதோட கலர் மட்டும் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 3 கண்டெய்னர் நம்மக்கிட்ட இருக்குது. ஆரஞ்சு, க்ரீனு, ரெட்டு. சரியா? இந்த 3மே நமக்கு இந்த மாதிரி ஒரு சில்ட்ரனுக்குள்ளே அலைன் ஆகிருக்கு. இது ரோவில் நமக்கு மொத்தமாக சேர்த்து ஒரே கண்டெய்னரில் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கண்டெய்னரை, அதாவது ரோவில் நம்ம இதை அலைன் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இனிஷியலாக நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணுற கண்டெய்னர் எல்லாமே ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து அலைன் ஆகிடுச்சு. ஓகேவா? டிஃபால்ட்டாக இப்படி தான் அலைன் ஆகும். எனக்கு இப்போ இந்த சைட்லேருந்து வரணும், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எனக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி அலைன் பண்ணுறது? அதே மாதிரி இன்பிட்வீனில் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடையாது. இப்போ இன்பிட்வீனில் எனக்கு வந்து ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் நடுவில் ஈவனாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது? அதுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா மெயின் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு 2 விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த கண்டெய்னருக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டெய்னர் கீழே சைல்ட் ரோவுக்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயின் ஆக்சிஸ் அண்ட் கிராஸ் ஆக்சிஸ் 2 விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை பார்த்துடலாம். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதோடைய பொசிஷனை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரோ விட்ஜெட்டில், அதாவது இந்த இடத்துல ரோ விட்ஜெட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்டில் நம்ம க்ரியேட் பண்ணும் போது மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் நம்ம என்ன அலைன்மெண்ட்டுக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அது ரோ வைஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் நமக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? இந்த ஸ்டார்ட்டை கொடுத்தோன்னா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே இது ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து தான் நமக்கு அலைன் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு எண்டுன்னு சொல்லி மாற்றுறேன். கொடுத்தேன்னா எனக்கு இந்த பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக எண்டுலேருந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து நம்ம கண்டெய்னர் எல்லாத்தையும் ரோவில் இருக்கிற அந்த ஆக்சிஸில் எப்படி அலைன்மெண்ட்டை நம்ம மாற்றுறது அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், எண்டை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ ஸ்பேஸ் அரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுலேயே. இதை கிளிக் பண்ணோன்னா எல்லாத்தையும் சுற்றி ஒரு ஸ்பேஸ் வந்து ஈவனாக நான் கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்பேஸை வந்து நமக்கு அலைன் பண்ணிடுது. ஸோ ஒரு கண்டெய்னருக்கும் நடுவில் ஈவனாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தது ஸ்பேஸ் ஈவன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்பேஸ் ஈவன்லி இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா என்னென்னா எல்லா கண்டெய்னருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா கண்டெய்னருக்கும் ஈவனாக ஸ்பேஸை வந்து நமக்கு இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்தது ஸ்பேஸ் பிட்வீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டாட் டிலீட் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் பிட்வீன்
இப்போ இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டில் ஒன்று அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று. ஸோ இது ஒரு கண்டெய்னருக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸை மட்டும் நமக்கு ஈக்குவல் பண்ணுது. இது மாதிரி ஒரு ரோ வைஸில் நம்ம க்ரியேட் பண்ணுற உள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கண்டெய்னர்ஸையோ இல்லை கண்டென்ட்டையோ நம்மளால் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்க முடியும். இப்போ சோஃபார் நம்ம பண்ணது எல்லாமே இந்த ரோ வைஸில் தான் இருக்குது. காலம் வைஸில் நமக்கு எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் நம்ம பண்ணலை. அப்போ காலம் வைஸில் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து பார்த்தா கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் நம்ம இதே மாதிரி ஸ்டார்ட்டு எண்டு ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் ஈவன்லி இதெல்லாமே நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா எனக்கு ஸ்டார்ட்டில் தான் ஆல்ரெடி இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் எண்டுன்னு சொல்லி மாற்றுறேன். எண்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணாலும் எனக்கு ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இந்த ரோ விட்ஜெட்டுக்கு காலம்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஈவன் கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா கூட அதால் மூவ் ஆக முடியாது. ஏன்னா ரோ எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு தான் அதோடைய சைஸ். சரியா? அதுக்கு மேலே அதுக்கு வந்து இந்த இடத்துல ஹைட் இருக்காது. இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து அதுக்கு ஹைட்டாக கன்சிடர் பண்ணாது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ஹைட்டுன்றது கண்டெய்னருக்கு கொடுத்தா தான் அதால் மூவ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் கண்டெய்னருக்கு கீழே ஹைட் வந்து ஒரு 1000 சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ தான் இங்கே கீழே நமக்கு ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் நமக்கு க்ரியேட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இப்போ சேவ் பண்ணோம்னா எனக்கு ஹைட்டு கிடச்சிருச்சு. அந்த ஹைட்டில் இந்த கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் நான் கொடுத்த இந்த எண்டுன்ற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு அந்த பாட்டமில் எல்லாமே எண்டில் வந்து அலைன் ஆகுது காலம் வைஸ். ஸோ இதுதான் ஒரு ரோ விட்ஜெட்டில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அண்ட் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணுற மெத்தட்.